ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா பாத்திரம் தாங்க தேய்ச்சிட்ருக்கோம். கடை பாத்திரம் தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். வெளியில் தான் போட்டு தேய்க்கிறேன். வீட்டுக்குள்ளே இருந்து இந்த பக்கெட்லாம் கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக இருக்கிறதுனால சிங்கில் வச்சு வாஷ் பண்ண முடியாது. நல்ல வேலைக்கு ஹவுஸ் ஓனர் வந்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நமக்கு ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. பாத்திரம் தான் தேய்ச்சிட்ருக்கேன். பாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா வரது கிடையாது. ஒரு 4-5 மாதமாக அவங்க நின்னாச்சு. அதுலேருந்து நான் தான் கடை பாத்திரம், வீட்டு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்ருக்கேன். வியாபாரம் பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே நம்ம துணிஞ்சு தாங்க ஆகணும். திடீர்னு வந்து வேலை செய்கிறவங்கலாம் வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லலாம் நம்ம தான் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி வரும். நம்ம வந்து வேலை செய்கிறவங்களே வந்து நம்ம நம்பிட்டு இருந்தோன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எல்லா வேலைகளுமே கற்று வைக்கணுங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம அடிமட்டிலேருந்து நம்ம வந்து அடிமட்ட வேலைகள்லேருந்து ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க வந்து பண்ண கற்றுக்கணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா டவுனே ஆகாது. எல்லா வேலைகளுமே நம்ம இழுத்து போட்டு தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வியாபாரம் வந்து நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லைன்னாக்கா பிஸ்னஸ்ங்கிறது வந்து பண்ணவே முடியாது. நம்ம மற்றவங்கள சார்ந்தே வந்து நம்மளுடைய பிஸ்னஸை பண்ணுறோம், மற்றவங்க வந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம வியாபாரம் வந்து எப்போ வேணாலும் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.